அஃபாஃப், அடுத்தவங்களுடைய பொருளில் ஆசையே வரக்கூடாது. எழுதி வச்சுட்டு வெளியில போகணும். நான் சம்பாதிக்கணும், நான் உழைக்கணும், நான் தேடணும். பியூர் ஹலால். 10 பைசா ஹராம் கலக்குமா? வேண்டாம். நீ இறங்கி பாருங்கள், அல்லாஹ் எத்தனை பெரிய பரக்க செய்வான் என்று பாருங்கள். நம்ம வியாபாரமா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், ஒருத்தட்ட இருந்து வாங்குவதாக கொடுப்பதாக இருக்கட்டும், அதில் அவர்களின் காசின் மீது ஆசை வரக்கூடாது. அஃபாஃபை எனக்கு கொடு யா அல்லாஹ். நான் மக்கள் பணத்தின் மீது எப்போதும் ஆசைப்படாமல் வாழ வேண்டும். ஆசை வந்துச்சுன்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு வழியில வெளியில அவர்கிட்ட இருந்து அதை கைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லா சூழ்ச்சியும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். வேண்டாம். அதே மாதிரி அஃபாஃபுக்கு பத்தினித்தனம்னா நம்முடைய மானஸ்தானங்களை பாதுகாக்க வேண்டும். ஹராமான பார்வை, அதிலிருந்து நம்மை தடுக்கணும். ஹராமான பேச்சு தடுக்கணும். ஹராமான பேச்சில் நாவு ஈடுபடாமல் தடுக்கணும். ஆபாசமாக சில பேர் நடக்கிறது இல்லை, ஆபாசமாக பேசுறது, அதுல ஒரு சுகம். ஆபாசமாக பேசுவதை நான் தடுத்து வாழ செய்வாயாக அஃபாஃப். ஆபாசமா பேசக்கூடாதுன்னு கேட்கிறாங்க ரசூல். காயப்படுத்தும் பேச்சு, கஷ்டப்படுத்தும் பேச்சு, மனசை புண்படுத்தும் பேச்சு வேண்டாம். நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்க, அவங்கள டச் பண்ணு. யாரையும் டச் பண்றது இல்லை, யாரையும் டச் பண்றது இல்லை. ஏன்? நம்ம அழகா பேசுவோம், 1000 இதயங்களில் அல்லாஹ் வெளிச்சங்களை ஏற்றுவான். வெளிச்சம் ஏறணும் உள்ளத்துல. அவரை டச் பண்ணி அவரை தாக்கி இவரை குறைச்சி என்ன லாபம்? ஒவ்வொரு தனி மனிதனையும் இதய தூய்மை உள்ளவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் சொன்னால், நீ சாஃப்டா மென்மையா பேசு, அவங்களோட அழகாக நடந்து கொள். அவங்க எதிரி, அவங்கள்ட்ட கூட நெருக்கமா நேசமா நம்ம போய் பழகிட்டோம்னா அவங்க கல்பு நம்ம பேர்ல முஹப்பத்தாக மாறிவிடும். எவ்வளவு அழகான வாழ்க்கை. அஃபாஃப் வேணும். அப்ப ஞாபகம் வையுங்கள் தாய்மார்களே, பார்வையில் ஹராம் கலக்க கூடாது, ஆபாசங்கள் பேச்சில் இருக்கக்கூடாது, கண்களில் இருக்கக்கூடாது, செயல்களில் வந்துவிடக்கூடாது. அப்போ நீ எதை தடுத்தாயோ, இன்னொருத்தருடைய மானம் விஷயத்தில் பத்தினித்தனம்.